ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்குது. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப இஷ்டமான ஒரு ரெசிபி. கேஎஃப்சி ஸ்டைலில் நம்ம பாப்கார்ன் சிக்கன் பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் இதில் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸ் தான் இது. இந்த மாதிரி பாருங்கள், இதை நல்லா கழுவி மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நம்ம குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றது, அதனால் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம இதை வந்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம நல்லா இதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுக்கலாம். அப்போ தான் வந்து இதோட மசாலாலாம் இதில் நல்லா இறங்கும். நம்ம இப்போ கேஎஃப்சி ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சாச்சு. இது நல்லா ஊறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா போட்டு நல்லா தண்ணி மாதிரி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் எக்கு கூட இதில் ஆட் பண்ணலாம். பட்டு எக்கு நான் ஆட் பண்ணல, வெறும் மைதா மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் பொடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 1 கப்பு ஓட்ஸ் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஃபைனாலில் சும்மா தரன்னு இந்த மாதிரி எடுத்துருக்குது. இந்த மாதிரி வந்து நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து டிப் பண்ணி இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இதில் முக்கிட்டு திருப்பியும் இதிலேயே முக்கிக்கலாம். திருப்பியும் டிப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு பீசஸாக இதில் போடலாம். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம். இதை யம்மியான கேஎஃப்சி ஸ்டைலில் நம்ம சிக்கன் பாப்கார்ன் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வந்து சாஃப்டான சிக்கனும் இருக்குது. ரொம்ப யம்மியாக இருக்குது. கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்குது. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப இஷ்டமான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.